அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? சூப்பரான ஹாப்பியான ஒரு ட்ராவல் vlog தாங்க. நல்லா குளு குளுன்னு செம்ம சூப்பராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு சண்டே மார்னிங்க ஒரு 6:30 தான் இருக்கும். அன்னைக்கு காலம்பரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிளம்பியாச்சுங்க. கொடைக்கானல் தாங்க. இது வரைக்கும் கொடைக்கானலுக்கு ஒரு 1.5 டைம் போயிருக்கோங்க. இப்போ போனால் 2.5 டைம். அது என்ன 1.5 2.5ன்னு கேட்குறீங்களாங்க? ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் போனோங்க. 2வது டைம் வந்து மேம்பள்ளம்னு சொல்லுவாங்க. பழனியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டு சும்மா ஒரு லாங் டிரைவ் மாதிரி நானும் அவரும் போயிட்டு வந்தோம். வஜ்ஜுக்குட்டி கூப்பிடாம. வஜ்ஜுக்குட்டி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்களே என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவுமே பழனியிலேருந்து கிளம்பி பழனி ஆண்டவனுக்கு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வர வழியில் பாபாவையும் கும்பிட்டு அப்புறம் கருப்பணசாமி காவல் தெய்வத்தையும் கும்பிட்டு இப்போ நம்மளோட பைக் ட்ராவல் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வீட்டில் வந்து டிவி வந்து ஒரு 6 மாதமாகவே ரிப்பேரில் தாங்க இருக்குது. வஜ்ஜுக்குட்டி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் விளையாண்டது போக செல்லு தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நாளாக எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்கேயாச்சும் போகலான்னாவே டக்குன்னு மைண்டில் உதிக்கிறது வந்து கொடைக்கானல் தான். எனக்காகட்டும் வஜ்ஜுக்குட்டி ஆகட்டும் மேம்பள்ளம் வரைக்கும்னாவது கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால மேம்பள்ளம் என்ன உங்களை பூம்பாறை வரைக்குமே நீ கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சாட்டர்டேயே எல்லாம் பிளான் பண்ணி தம்பிங்களுக்கு சொல்லியாச்சுங்க. தம்பிங்க 2 பேர், நம்ம ஒரு 3 பேருங்க, 5 பேர் தான். இதாங்க கொடைக்கானல்லேருந்து மேம்பள்ளம். இந்த ஸ்டார்டிங் செம சூப்பராக இருக்கும். அங்கே வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே மரம்லாம் நிறையா இருந்துச்சாங்க. உட்காந்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வாக் மாதிரி போட்டு சூப்பராக கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுங்க. வஜ்ஜிக்குட்டி அவங்களும் சேம் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. திருவிழாவுக்கு அம்மா வீடு எடுத்து கொடுத்ததாங்க. சரி அவங்களும் அதை மேட்சாக போட்டுக்கிட்டாங்க. நானும் ஒரு சூப்பராக ஒயிட் கவுன் அதில் வந்து எல்லோ ஃப்ளாரல் வச்சு மேக்ஸி மாதிரிங்க சூப்பராக ஒரு லைட்டாக ஒரு மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரிங்க. இது மாதிரி ஜாலியாக எல்லோரும் ஒரே மாதிரி புது ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி டே எல்லாமே. அப்படியே வந்துட்டு சுட சுட மிளகா பஜ்ஜிங்க. இந்த கிளைமேட்டுக்கு எத்தனை கொடுத்தாலும் பத்தாது. சூப்பராக அது எம்மியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே வந்து பிளாக் டீ புதினா போட்டு கொடுப்பாங்க இங்கே. அதையும் சூப்பராக குடித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லைட்டாக மழை வேறு தூரி இருக்குங்களான்ட்ருக்கோங்க. அப்படியே குளு குளுன்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்தில் குட்டி குட்டி பழமாக இருந்துச்சு. அதான் மங்கீஸ் எல்லாம் பறித்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நல்லா காலையில் இந்த வைப்பு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ஜாய்ஃபுல்லான அன்றைக்கி டே போச்சுங்க. சில்வர் ஃபால்ஸ் போன டைம் வந்திருந்தப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக போச்சுங்க. இந்த டைம் தண்ணி நிறையா போச்சு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ரிட்டன் வர வழியிலாம் பயங்கர காரு தான் டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தண்ணி நிறையா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே சிலு சிலுன்னு காற்றோட இந்த சில்வர் ஃபால்ஸை 2 டைம் பார்த்தாச்சுங்க. இருந்தாலும் பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அன்றைக்கி செம்ம ஜாலியாக போச்சு. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோங்க. மறுபடியும் அங்கே நின்று ஜாலியாக எப்படிலாம் போஸ் கொடுக்கணுமோ அப்படிலாம் போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியில் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் சனிக்கிழமையே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டோங்க. 12:30 மணிக்கு படுத்து ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க. ஏன்னா 6:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக கொடைக்கானலுக்கு மேலே இந்த லேக் கிட்ட வந்தாச்சுங்க. இந்த லேக்கில் ஏற்கனவே போட்டிங்லாம் போயிருக்கனால இங்கே போகலைங்க, வேறு பக்கம் போயிருந்தோம். அதனால் போட்டிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி அப்படியே மேலே பூம்பாறை விட்டுறலாம் அப்படிங்கிறனால இப்போ பூம்பாறை தாங்க ஏறிட்டு இருக்கோம். கொடைக்கானலுக்கு அப்புறம் பூம்பாறை, அதுக்கு அங்கிட்டு கூக்கலுங்க. நம்ம அப்படியே மேலே ஏற அந்த குளிர் வைப்பு, அந்த பள்ளம் தெரியுது. அப்படியே அந்த மேட்டு மேலே உள்ள வீடு எல்லாமே ஒரு இடமும் இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதாங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பூம்பாறைக்கு போயிட்டுருக்கிற வழியில் பயங்கர காடுங்க. இது வந்து ஒரு சறுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு ஏறி உட்காந்த உடனே சறுக்குன்னு வலிக்கிருச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அன்றைக்கி நடந்துச்சு. அப்புறம் வந்து அந்த வியூ வந்து நல்லா இருந்துச்சுங்க. தம்பியும் அவங்களையும் நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டோட பைக் தாங்க அது. ஏன்னா ஸ்கூட்டியில் வந்து மலை ஏறுறது ரொம்ப இதாக இருக்கும், மைலேஜ் கிடைக்காது. அதனால் ஃப்ரெண்ட் பைக்கை வாங்கிட்டு அதில் தாங்க வந்திருந்தோம். அப்படியே அங்கேருந்து ஜூம் பண்ணி அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். இன்றைக்கி நானே வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு செம்ம இதாக இருந்துச்சு. வீட்டில் அம்மா வீட்லலாம் வந்துங்க நான் உண்டு வேலை உண்டு ஸ்கூல் உண்டு வீடு உண்டு அப்படி தான் இருப்பேன். மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி தான். படத்தில் பார்த்துட்டு இருந்தது வந்து இன்றைக்கி கணவர் மூலியமாக இன்றைக்கி வந்து எல்லா ஒரு இடத்துக்கும் போயிட்டு அது அட்வென்ச்சர் மாதிரி வெளி உலகத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே போகிறோமோ இல்லையோ இந்த கொடைக்கானல் எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா கொடைக்கானல் போகலாம், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. இந்த இயற்கையை பார்க்க லைஃப்பில் ஏதாவது ஒரு
டல்லாக இருக்கப்போ லோலியாக இருக்கப்போ ஒரு ட்ராவல் பண்ணால் அது ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஒரு ஜாலியாக ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தால் அந்த ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க. பூம்பாறைக்கு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு வந்து இயற்கைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்போ சொல்லவா வேணும், கொடைக்கானலுக்கு அதுக்கு கொள்ளை அழகு, அதை வந்து வர்ணிக்க வார்த்தையே இருக்காது. பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்களேன், அந்த மலை ஏற ஏற அந்த ரவுண்டானத்துலேயே அந்த கீழே வீடுங்க. நல்ல கோவில் வந்து நடுவில் அமைஞ்சிருக்கு, சுற்றிலும் ஒரு வீடுங்க. குழந்தை வேலப்பர் கோவில் தாங்க இது. வந்து பழனி மலை முருகன் பழனி ஆண்டவரோட கண்ட்ரோலில் இருக்கிற இந்த குழந்தை வேலப்பர் கோவில் தாங்க. சரின்ட்டு இங்கே வந்து பூம்பாறையில் வந்து இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தனால க்யூ பாருங்களேன் எவ்வளோ தூரம் நிற்கிது. இதில் வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 100 ரூபாய்னாங்க. நம்ம என்னைக்கு போய் காசு கொடுத்து பார்த்துருக்கோம். அதனால லைன்லேயே பொறுமையாக நின்று சூப்பராக நின்று சாமி தரிசனத்தை பார்த்துட்டு அங்கே நிற்கும் போதே அப்படியே சுற்றிலும் வேடிக்கை பார்த்துட்டு, யாருமே அவங்க வீட்டு வாசலில் காரோ வண்டியோ நிப்பாட்ட முடியாதாட்டிருக்கும். எல்லாருமே ரோட்டில் தான் நிப்பாட்டணும் மாட்டிருக்கும். அப்படியே வாசப்படியே போகுதுங்க ஏக்கர் கணக்கில். மெத்த ராஜ அலங்காரத்தில் குழந்தை வேலப்பர் சாமி தரிசனம் சூப்பராக பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நல்லா காலையில் சாமி தரிசனம், ஒரு இயற்கை அழகான காட்சி, செம்ம வைப்பாக இருந்துச்சு. இந்த கேரட் ஒரு கொத்தே 40 ரூபா தாங்க. நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் வாங்கி ஆளுக்கு ஒரு கேரட் சாப்பிட்டோம். நான் ஒன்று எடுத்து அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளுன்ட்டு இருந்துச்சு கேரட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து விவசாய நிலங்க. இங்கே வந்து டிராக்டரை கொண்டு வந்து உழுது விவசாயம் பண்ண முடியாதுங்கிறனால அவங்க ஓனாகவே அந்த பறித்து விட்டு அந்த பதியம் போடுறது, நெல் பதிய வைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஹோட்டலுங்க, செம்ம வியூவாக இருந்துச்சு. உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஏற்கனவே கொடைக்கானலில் ஒரு டைம் சாப்பிட்ருக்கோங்க. சாப்பாடு அவ்வளோக்கு நல்லா இல்லை. ஆனால் இது கோவில் பக்கத்தில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஊத்தாப்பம், அப்புறம் பீஸா தோசைனாங்க, அப்புறம் பூரி எல்லாமே சூப்பராக செமையாக சாப்பிட்டோம். பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சுங்க. அப்படியே மேலே ஏற மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 12 மணி ஆனாவே கொடைக்கானலில் வந்து மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருங்க. இது நல்ல சூப்பராக அன்றைக்கி கிளைமேட் வேறு மழை வேறு லைட்டாக இருந்தனால சூப்பராக அப்படியே பார்க்குற பூரா மிஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் பல்ல காமிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி உன் காட்டில் மழை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அப்படியே வந்து பாபா கோயிலுக்கு வந்தவங்க. அங்கே குட்டி குட்டி தோட்டத்தில் அழகாக பூவெல்லாம் பூத்து இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு வந்த நம்மளால் என்னென்ன போஸ்ட் கொடுக்க முடியுமோ அங்கே நின்று அப்படியே கொஞ்சம் மெமரிஸ்க்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அங்கே இருந்த ஃப்ளவர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அங்கே நார்மல் ஒரு ரோட்டில் முதற்கொண்டுமே பூ வந்து அழகாக பூத்து இருந்துச்சுங்க. இது வந்து பாபா கோவிலுங்க, ஷீரடி பாபா கோவில் கொடைக்கானலில். எனக்கு பார்த்தவொடனே செம்ம எக்ஸைட் ஆயிருச்சு. போயிட்டு சூப்பராக சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. அங்கே பாபா வந்து சிரித்த முகத்தோடு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப குஷி ஆயிருச்சு. இப்படி அங்கே கிளம்பிட்டு அப்படியே மேலே லைட்டாக ஏற ஆரம்பிக்கிறோங்க. மிஸ்ட்டு பாருங்களேன் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குன்னு. அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு பார்த்தா அந்த மிஸ்ட்டு தான் தெரியுதா, அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் விவசாய நிலங்க. அப்படியே வந்து பள்ளத்தில் தண்ணி மழை பெஞ்சால் தங்கிடக்கூடாதுன்ட்டு அந்த கட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. போகிற வழி பூரா மிஸ்ட்டு தாங்க, லைட்டாக மழை சாரல். இதில் வேற பயங்கர டிராஃபிக்குங்க. இது வந்து குணா குகைக்கு போகலான்னு பார்த்தவங்க. ஏற்கனவே குணா குகையை போனோம். அந்த போர்டை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோமே தவிர உள்ளே போக கிடையாது. சரி இந்த தடவை போய் ஒரு அட்மிஷன் நம்மளும் அந்த பாட்டுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 200 கார் நின்றுட்டு இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக்கு. இன்னும் போனால் டிராஃபிக்கில் சிக்கிடுவோம் அப்படிங்கிறனால வந்த வழியிலே கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. பழையபடி இந்த லேக்குக்கே வந்தாச்சு. லைட்டாக மழை வேற அங்கே தூரிட்டு இருந்துச்சாங்க. அதனால் எங்கேயுமே போகலை. அந்த லேக்கை சுற்றி ஒரு வாக்கபிள் ரோட் சைட் கடை மாதிரி இருக்குங்க. அப்படியே அங்கே நடந்துட்டு பலூன் ஷூட்லாம் பண்ணிவிட்டு தம்பி அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் குல்பி வாங்கிட்டாங்க. அப்புறம் பசங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கி சூப்பராக சாப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாங்க, எனக்கு மாங்காய் பார்த்த உடனே மாங்காய் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்ட்டு மாங்காய் உப்பு மிளகா பொடி போட்டு கொடுத்தாங்க. அதை நல்லா ருசித்து வேடிக்கை பார்த்துட்டு நான் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு 2:30 இருக்குங்க. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு போயிட்டு கொஞ்சம் ஒரு ஓரமாக நின்றுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 3 மணி போல் இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஒரு 5 மணி போலலாம் பழனி வந்தாச்சு. போகிற வழி பூரா அப்படியே மழை வேறு பேஞ்சிட்டே இருந்துச்சாங்க. செம்ம குஷியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கலர்ஃபுல்லாக சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரேட் எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கரெக்டாக சில்வர் ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. காலையில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு. மழை வேறு பயங்கரமாக பேஞ்சு விட்டுருக்க மாட்டிருக்கோம்.
வஜ்ஜு குட்டி குளிருது குளிர்னு பல்லெல்லாம் டைப்ரைட் அடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. இது ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலியான ஒரு விலாகுங்க. ஒரு படத்துக்கு போனால் கூட செலவாகும். படம் வந்து தேட்டரில் பார்க்குறது அவ்வளோக்கு பிடிக்காதுங்க. ஃபேமிலியில் யாராச்சும் ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்கன்னா ஃபேமிலியோடு போயிட்டு வரதான் படத்துக்கெல்லாம். அப்புறம் புது படம் வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் செல்லை ஏற்றி கொண்டு வந்து கொடுத்து தம்பிகிட்ட காமிச்சிருவாருங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிதாங்க அன்றைக்கி ட்ராவலுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு டே வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போச்சுங்க. இப்போ கொடைக்கானல்லேருந்து இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. செம்ம ஃபீலிங்காக அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பழனி வந்தாச்சு. ஒரு 5 மணிக்கிட்டேலாம் பழனி வந்தாச்சுங்க. நேராக கடைக்கு தான் போனேன். ஒரு ட்ரெஸ்ஸு டெலிவரி இருந்துச்சு. அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவுடனே இன்றைக்கி பூரா ஸ்நாக்ஸ் ஐட்டம், டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டனால சுட சுட கஞ்சி வச்சு கோவக்காய் வறுத்து இரவு உணவை இனிமையாக முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி சண்டே வந்து அப்படி தாங்க போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொடைக்கானலில் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு இயற்கை லவராக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும்.